நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு பாதுகாக்கிறாங்களே அவங்கள பற்றியும் அப்புறம் ஜல்லிக்கட்டு ஆளுகளை பற்றியும் நம்ம நேராக சந்திச்சு அவங்களோட அனுபவங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பதிவு போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கீழக்குளத்தூர் ராஜேந்திரான கட்டுத்தரைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வாங்க, இப்போ அவங்க ஜல்லிக்கட்டு காலை வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அண்ணா. வணக்கம். அண்ணா, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம சேனல் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அரியலூர் மாவட்டம் கீழக்குளத்தூர். என் பேர் சத்யராஜ், அப்பா பேர் ராஜேந்திரன். அப்பா பேர்ல தான் மாடு அவுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா ஊர்லயும். முத தஞ்சாவூர் வள்ளத்துலதான் அவுத்தோம் இந்த காலைங்களா? ஆமா. சரிண்ணா. இந்த எங்கேயுமே சும்மா அப்பைக்கு 2 பல்லுல விட்டோம். சரிங்க. எப்படி வருது பாத்துக்கிட்டு அப்புறம் போக போக ஒரு அரை பவுன் போட்டோம். அப்புறம் ஒரு பவுனா போட்டு ஆரம்பிச்சோம் எல்லா ஊர்லயும். சில ஊர்ல 2 பவுனும் போட்டு விடுவோம். மாட்டு மேல நம்பிக்கை இருக்கு, யாரும் கட்ட முடியாதுன்னு. அது துணிஞ்சு நாங்க எப்பயுமே ஒரு பவுன் எல்லா ஊர்லயும் போட்டு அவுப்போம். சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க விவசாயம் தான், அப்பாவும் விவசாயம் தான். அப்ப பாரம்பரியா மாடு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, பாரம்பரியா மாடு வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அப்புறம் பார்த்துக்கிட்டு அப்பா பின்னாலே போயிட்டு இருப்பேன் சின்ன புள்ளிலேயே இருக்கும்போது. ஆமா, அது எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்பா விட்ட போய் நம்மளும் விடுவோம்னு அது மாதிரி நானும் விட ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே நானும் வரம் பண்ண அப்புறம் கேட்டு சரி பண்ணி வளர்க்கணும் வளர்த்துக்கு அப்படின்னாரு. அதை நானும் வளர்க்க ஆரம்பிச்சேன். எல்லா ஊர்லயும் போய் விட்டேன். என்கிட்ட ஒரு நாட்டு மாடு 10 உருப்படி இருக்கு. நம்ம மாட்டு கண்ணு தான் நான் வாங்கலாம். இல்ல இப்ப இந்த காலை நீங்க வெளியில வாங்கினதுங்களா இல்ல உங்க வீட்டிலேயே பிறந்த கண்ணுங்களா? இது நம்ம வீட்லயே பிறந்தது. நம்மள்ட்ட நாட்டு மாடு ஒரு 5 மாடு இருக்கு. சரிண்ணா. நம்ம நம்ம மாட்டுலயே பிறந்த மாடு தான். நீங்க வெளியில எல்லாம் மாடுலாம் வாங்கலாம். எல்லாம் உங்க கட்டுத்தரவுலயே பிறந்த மாடை நீங்க காலையை சேர்க்கி அதுக்கு பயிற்சி கொடுத்து இங்க ஜல்லிக்கட்டுல. கண்டிப்பா. சரிண்ணா. இப்ப இந்த மாடை இப்ப என்னென்ன ஊர்ல நீங்க அவுத்துருக்கீங்கன்னா? இது தஞ்சாவூர்ல வல்லங்கிற ஊர்ல அவுத்தோம். அரியலூர் மாவட்டத்துல எல்லா ஏரியாவுக்கும் அவுத்தோம். ஊரு இங்க சில்லக்குடியில விட்டோம். சரிண்ணா. அப்புறம் இங்க கைகட்டி தாண்டி காசாங்கோட்டை சைடு போய் விட்டுருக்கோம். எல்லா ஏரியாவுக்கும் போயிருக்குண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாடை எத்தனை வாடி நீங்க அடைச்சிருப்பீங்க? இது குறைச்ச ஒரு 50 வாடி அடைச்சிருக்கோம். 50 வாடி இந்த காலையை நீங்க அடைச்சிருக்கீங்க. இது வரைக்கும் எந்த ஊர்ல இந்த மாடு பிடிபடல? இந்த முட்டை எந்த ஊர்லயும் பிடிபட்டது இல்லை. சரி, இந்த மாட்டுக்கு இப்ப என்னென்ன பரிசுல அந்த மாடு வாங்கிருக்கு? இது கோவலை, கட்டுலு, வெள்ளி காசு இதான் வாங்கியிருக்கு. நாங்க கட்டில எல்லாம் வாங்கியிருக்கு. நாங்க பரிசுக்காக ஆசைப்பட்டு விடல. இந்த அரியலூர் மாவட்டத்துல கீழக்குளத்துல 1 பவுன் மாடு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக நாங்க ஒரு பவுன் போட்டு விடுவோம். இந்த காலைக்கு நாங்க பரிசு ஆசைப்பட மாட்டோம். மாடு பேர் வாங்குதா, இந்த ஊர்ல இருந்து குளத்தூர்ல 1 பவுன் மாடு இருக்கா எல்லாமே தெரியுங்கிறதுக்காக நாங்க மாடை வளர்க்குறோம். என் புள்ள போல இது வளர்க்குறீங்க. ரைட்டுமா. சரி, இப்ப இந்த காலை போக்கு மாடுங்களா சுத்து மாடுங்களா? இது போக்கு மாடு தாங்க. போக்கு மாடு தான். எல்லா வாடியிலுமே மாடு போக்க அறுத்துட்டோன்னு உடனே சிட்டா போடுது. என்ன பேர் சொல்லி மாடு அவுப்பீங்க? இதுல அப்பா பேரை சொல்லி கீழக்குளத்தூர் ராஜேந்திரன் தான் சொல்லி அவுத்துடும். அதாவது கீழக்குளத்தூர் ராஜேந்திரன் இந்த காலைக்கு 1 பவுன் சொல்லுவீங்க. ஆமா. அதுக்கு 2 பவுன் போட்டிருக்கீங்களா? ஆமா, 2 பவுன் போட்டிருக்கீங்க. சில ஊர்ல என்ன ஊர்ல அவுத்துறீங்க? சில்லக்குடியில தான் 2 பவுன் போட்டிருக்கீங்க. எல்லா ஊர்லயும் ஒரு பவுன். அதுக்கு நம்பிக்கை குறையாம மாடு அந்த அளவுக்கு உங்க பேர். ஆமா, நம்பிக்கை வச்சுதான் நாங்க மாட்டு மேலே நம்பிக்கை வச்சுதான் விடுறோம். முடிஞ்சா கட்டிக்கிட்டோம், பவுன் எடுத்துக்கிட்டு போட்டோம். சரி சரி. அது கையில தான் கொடுக்கணும், நெத்தில தான் கட்டுறது இல்ல. கையில கொடுத்துருவோம். ஆமா, கையிலேயே கொடுத்துருது. நீங்க கமிட்டிலே கொடுத்துருவீங்க? ஆமா, மாடு ஏறி கமிட்டில கொடுத்துருவோம். மாட்டை கட்டினா மாட்டுக்காரங்க குடியக்காரங்க எடுத்துட்டு போட்டோம். அப்படி ஜெயிச்சு நாங்க வாங்கிட்டு சொல்லிட்டு நீங்க கொடுத்துருங்க. இப்ப மாட்டை நீங்க வாடிக்கையில கொண்டு போறீங்களான்னு எத்தனை பேர் வாடி கொண்டு போவீங்க? 2 பேர் தான். பேசாம வருங்க. ஆமா, அது பாட்டு ஆட்டுக்குட்டி ஆட்டம் வரும். அதான் பார்த்தா இங்க ஒரு செவன் நிக்குதான். வாடியில பார்த்தா இதோட வேகம் பயங்கரமா இருக்கும். இங்க பார்த்தா பச்சை புள்ள மாதிரி அப்படியே நிக்குதுங்க. இங்க இருந்தா பச்சை புள்ள வேணா யாரு வேணா முடிக்கலாம். எங்க அம்மா பிடிக்கும், எங்க அப்பா பிடிக்கும், என் மகன் பிடிப்பான், எல்லாம் பிடிப்பான். இது ஒரு புள்ள போல. சரி, யாரு வேணா பிடிக்கலாம். யாரு வேணா பிடிக்கலாம். இந்த காலை என்ன அது? இது சுத்தமான நாட்டு மாடு. நாட்டு மாடு, நாட்டு காலை. அந்த உம்பளச்சேரியில வர்ற காலை அந்த வகை தானே இது? ஆமா. சரி சரி. இப்ப இந்த மாட்டுக்கு இப்ப எத்தனை வயசு, எத்தனை பல்லு இருக்கும்? இதுக்கு கடை முளைச்சிருச்சு. சரி, கடை முளைச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரிண்ணா சரி. இப்ப இந்த காலை விற்பனைக்கு இருக்குங்களா? விற்பனை கேட்டாங்க, நிறைய பேரு கேட்டாங்க உள்ளூர்லயே 1 லட்சத்துக்கு மேல. சரி, நான் அப்படி கொடுக்க விருப்பம் இல்ல. இப்ப இதோட வாரிசு 2 இருக்கு. அப்ப இப்ப கொடுக்கட்டும். நம்மள போல நல்லா வளர்க்குறவங்க வாங்கிட்டு போட்டோம். நல்லா நம்மளும் ஒரு ஊருக்கு குளத்தூர்ல இருந்து வாங்கிட்டு போனேன், ஒரு பேர் இருக்கு அப்படின்னு அவங்களும் நம்ம பேரை சொல்லிக்கிட்டு இருக்கணும். நம்ம காலையை வாங்கிட்டு போய் இந்த குளத்தூர்ல வாங்கினேன், இந்த பையன்கிட்ட வாங்கினேன், நல்லா பேரு எடுக்குது, காலை சூப்பர் திறமையா இருக்குன்னு அவங்களும் சொல்லணும். சரி, எப்பயுமே இது அந்த வாடியெல்லாம் கலந்துருக்குல்ல, அந்த வீடியோ எல்லாம் இருக்கா? வீடியோ எல்லாம் இருக்குண்ணா. சரி. ஆனா பாத்தீங்களா, இப்ப இந்த காலை இவங்க வச்சிருக்காங்க. இப்ப இவங்க காலை நிறைய பேர் கேட்டிருக்காங்க.
அப்ப குடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்ப இதுக்கு வாரிசு 2 இருக்குங்களாம். சோ அந்த 2 காளையை வச்சுக்கிட்டே சரி இது நம்மளோட வளர்க்குறவங்க வந்து நல்லா இருந்தாங்கன்னா நம்ம அந்த காளையை கொடுப்போம், அவங்களுக்கு வந்து பேர் எடுக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அப்படி உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த காலை உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா வந்து வளர்ப்புக்கு மட்டும் அவங்க கொடுக்குறாங்க. அண்ணா நம்பர் சொல்லுவாங்க, அவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அது மாதிரி ஜல்லிக்கட்டு கலந்து வீடியோவும் அண்ணாட்ட இருக்குங்களா, அண்ணோட நம்பரை கான்டாக்ட் பண்ணா அவங்களே சொல்லுவாங்க. ஆனா உங்க ஃபோன் நம்பர் வந்து அங்க சொல்லுங்க. 93 45 43 60 43. சரி, இது உள்ளூர்லதான் வந்து அவர் காலைக்கு தான் பிறந்தது. அதுவும் ஒரு பவுன் போட்டு அரியல் மாவட்டத்துல பேர் வாங்கின மாடு அவர் மாடு. அந்த அவங்களுடைய காலைக்கு அதுக்கு பிறந்ததும் இந்த புள்ள, அந்த ஒரு பவுனுக்கு பிறந்தது இந்த புள்ள. ஆமா, இப்ப அவரு ஒரு ஊர்லயும் ஒரு பவுன் போட்டு அரியல் மாவட்டத்துல பேர் வாங்கின மாடு அந்த மாடு. அந்த காலைக்கு பிறந்ததுதான் இந்த கண்ணு ஊட்டி. இந்த நீங்க ஒரு பவுன் போட்டு. ஆமா, அதோட வாரிசு எல்லாமே இருக்கு. அதுக்கு பிறந்ததெல்லாம் ஒரு பவுன் தான் போட்டு வேகம் குறையாது. அதோட அது அப்ப எப்படி இருக்கோ புள்ளியும் அதே மாதிரி தான், நல்லா வேகமா போகும். அப்பனுக்கு தப்பாவும் புள்ளியும் பிறக்குங்க சொல்லுவாங்களா, அந்த பழமொழிக்கு ஏத்த போல இது. அப்ப என்ன வேகமா போகும், புள்ள 2 தப்படி தாண்டுவோம். அதே மாதிரி ஆமா, அதோட வீரியம் குறையாம. ஆமா, அவங்களோட வர்க்கம் தான் போயிட்டு. ஆமா, சரி. ஆனா நீங்க சொல்லுங்க, அவங்களை பத்தி அறிமுகம் சொல்லுங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குளத்தூர். என் பேர் ரமேஷ். நம்ம மாடு ஒரு பவுன் போட்டு தான் வைப்போம். சரிண்ணா. நம்ம மாடு உங்க ஊர் லோக்கல்லே தான் வாங்கினது. சரிண்ணா சரிண்ணா. அவங்க அத்தை வீட்டுல தான் மாடு வாங்கினோம். இவங்க அத்தை வீட்டுல? அத்தை வீட்டுல தான் வாங்கினோம். அங்க அத்தை வீட்டுல இருக்கும் போது மாடு இது கண்ணு ஈன்றது. உங்க காலைக்கு பிறந்தது இந்த கண்ணு பிறந்தது. இதுக்கப்புறமும் ஒரு 4 கண்ணு பிறந்திருக்கு அந்த உங்க காலைக்கு. நம்ம காலைக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல நாட்டு மாடு இருக்கு. சரிண்ணா. அதுக்கும் ஒரு கண்ணு பிறந்திருக்கு. அதுவும் கொண்டு அவுத்தோம், அதுவும் நல்லா வரும். இதுவும் ஒரு பவுன் போட்டு அதுக்கப்புறம் இதுவும் அவுக்க ஆரம்பிச்சோம். இன்ன வரைக்கும் எங்கேயும் பிடிப்பட்டது இல்ல. நீட்டா வெளியில வரும். 2 பேர் தான் உள்ளார கொண்டு போவோம். ஏன் மாட கொண்டு போய் அவுக்கிறோம் போது நாங்க 2 பேர் தான் போவோம். சரி, மாடியில உள்ளார யாரும் ஆள் அதிகமாலாம் தேவையில்ல. நாங்க 2 பேர் உள்ளார போயிட்டு அவுப்போம். ஒரு பவுன் போட்டு தான் அவுப்போம். நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபுல்லா அந்த அளவுக்கு நேம். அதுக்கு அடுத்தபடியா இதுவும் நேம் ஆயிடுச்சு. உங்க காலையோட வாரிசு அந்த காலையும். ஆமா, அதுக்கு ஒரு பவுன் போட்டு அவுத்துக்கிறீங்க, இந்த காலைக்கு ஒரு பவுன் போட்டு அவுக்கும். இதுக்கும் ஒரு பவுன் தான். இதோட வாரிசு நிறைய இருக்கு. இதோட வாரிசு இன்னொன்னு கூட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துரும். வீட்டுல பிறந்தது ஒண்ணு இருக்கு, நம்ம மாட்டுக்கு பிறந்தது. அது ஒரு வாடியில 50,000 பணம் போட்டு அவுத்தோம். அதே வாடியில இதையும் 50,000 பணம் போட்டு இந்த கல்லூர்ல போன வருஷம் வேடிக்கை நடந்தது. பக்கத்து கிராமம் தான். அங்க அவுத்தோம். 2 மாட்டுக்குமே 50,000 பணம் போட்டு அவுத்தோம். அது குறையாம நல்லா வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, உள்ளூர்லயே பிறந்து இங்கே பிறந்து நல்லா. ஆமா, பரவாயில்ல. பாத்தீங்களா, இப்ப இந்த காலை பாத்தீங்கன்னா இப்ப அண்ணனும் காலை வச்சிருக்காங்க. அண்ணன் பேர் ரமேஷ். ரமேஷ் அண்ணா அவங்களும் வந்து இந்த கீழக்குளத்தூர் ஒரு பவுன் சொல்லி தான் உங்க காலையை அவுத்துருக்காங்க. அவங்களும் நல்லா பேர் வாங்கிட்டு அதோட புள்ளதான் இவங்களும் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பவுன் சொல்லி அவுத்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப நீங்க ஜல்லிக்கட்டுகள் வாடிக்கெல்லாம் போதெல்லாமா நீங்க என்னமா பண்ண எப்படிமா அந்த மாட்டுக்கு தயார் பண்ணி அனுப்புவீங்க? குளிப்பாட்டி அன்னைக்கு நாளைக்கு மாடு விடலாம், இன்னைக்கு குளிப்பாட்டுவோம். குளிப்பாட்டி கட்டி காலையில 2 கவுரு மாத்தி போட்டு சந்தனம் வச்சு காலைக்கு வச்சு சாமி படம் கூட இருக்கா அதை சூடத்தை கொடுத்துட்டு பவுனி 2 பவுனி வச்சு வச்சு கும்பிட்டுட்டு இது மாதிரி வண்டியா ஆகப்படாம பேர் எடுத்து வரணும்னு சொன்னா அதே மாதிரி எங்க காலம் வந்துடும். வீட்டுக்கு வந்துடும். அது மாதிரி 2 பவுன் காட்டி விட்டு அதே மாதிரி ஆகப்படாது. குடிச்சா அவங்களோட போட்டு அம்மலாம் எங்களோட நாங்க விட்டுருவீங்க. சரி, அந்த அளவுக்கு இன்னும் மட்டும் ஆகப்படல. அதாவது இது வரைக்கும் வந்து எந்த வாடியிலும் இது ஆகப்பட்டது கிடையாது. உங்க பேரை வந்து எங்க பேரை எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. சரி, அப்பா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னம்மா? சனா. சூப்பரா இருக்க பேரு. சரி, இந்த காலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இந்த காலை என்னென்ன பரிசா வாங்கியிருக்கு அதை பத்தி சொல்லுங்க. இந்த காலை கட்டில வாங்கியிருக்கு, ஃபேன் வாங்கியிருக்கு, ஒரு பெட் வாங்கியிருக்கு, கோவலெல்லாம் வாங்கிருக்கீங்களா? சரி. இந்த காலை வந்து ஜல்லிக்கட்டுல மாமா வந்து ஒட்டு போறது போல என்ன எப்படி அவுப்பாங்க ஜல்லிக்கட்டுல? எங்க மாமா இந்த காலையை ஒரு பவுன் போட்டுதான் அவுத்து விடு. இந்த காலை ஜெயிச்சுட்டு வர்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு இந்த காலை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா அந்த காலைய? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிக்கும் உனக்கு? இப்ப அந்த காலையை வந்து ரொம்ப பிடிக்கும். மாமா வந்து அந்த காலை ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு பவுன் போட்டு அவுத்து வெற்றி வாங்கி சொல்றது எல்லாம் கேட்கறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பாத்தீங்களா, இன்னைக்கு இந்த குழந்தையோட அந்த காலை வந்து அவ்வளவு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு பாருங்க இந்த காலம் வந்து இந்த ஊருக்கும் சரி இவங்களுக்கும் சரி இன்னைக்கு வந்து வெற்றி வாகை வந்து சொல்லிட்டு இருக்கு. நம்ம வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோங்க. இப்போ இந்த அண்ணாவுடைய ஜல்லிக்கட்டு கால அழைப்பு பற்றியும் அந்த காலை வந்து பங்கு கொண்ட போட்டிகள் பற்றியும் வந்து நம்மள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.